ஒரு புடி ஒன்னா பிடிப்போம். இறால் வச்சாதான் சாப்பாடு அது கையாலே கிளீன் பண்ணலாம் சின்ன. ஓகே உறவுகளே, சொதி எல்லாம் நல்ல வடிவா ரெடி ஆயிடுச்சு. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆரோன். நான் உங்கள் நிஷா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான். இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, காரல் மீன்ல சொதி வைக்க போறோம். மாங்காய் போட்டு சொதி வச்சு வெள்ளை புட்டோட சாப்பிட போறோம். இந்த காரல் மீன் நல்ல சத்து, அது கூட குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட சமைச்சு கொடுக்கறது, சொதி வச்சு கொடுக்கறது. அதுவும் சொதி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல சுவையா இருக்கும். சொல்லவே காய்ச்சொன்றுக்கு வாய் வருது. சரி, இப்ப வாங்க நாங்க என்ன செய்யணும், வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய சேனலுக்கார புதுசா வந்து என்ன செய்யணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றது லைக் பண்ணுங்க, எங்களோட வீடியோக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓகே உறவுகளே, வாங்க இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே உறவுகளே, இங்க பாருங்க, இப்ப நான் காரல் சொதி, இதான் காரல் மீன், நல்ல குட்டியா நல்ல வடிவா இருக்கும் பார்க்க. இப்போ இதைத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, சொதி வைக்க போறேன். சொதிக்கு வந்து முதலாம் பால், ரெண்டாம் பால், வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, தேசி புளி, அதோட மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். மாங்காய் சொதி நல்ல சுவையா இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த மீனை வந்து கத்திரிக்கோளால முள் எல்லாத்தையும் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுப்போம். பாத்தீங்களா, 10 ரூபா குத்தி மாதிரி கிடக்கு காரல். நல்ல வடிவ மீன் இது, அதோட நல்ல சுவையாகவும் இருக்கும். காரல் மீன் வந்து உடம்புக்கு நல்ல சத்து. சொதிக்கு நல்லா இருக்கும், பொரிக்கவும் நல்லா இருக்கு. ஆனா சொதிக்கு தான் இன்னும் நல்லா இருக்கு. மீனை என்ன செய்ய முடியும், நம்ம கிளீன் பண்ணி எடுப்போமே. கேரல் மீன் சொதி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கூடுதலா கேரல் மீன் என்றால எல்லாருக்கும் பிடிக்கும். அதிகமா நாங்களும் பிடிக்கும், அதுவும் சொதி வைக்கிறது இன்னும் பிடிக்கும். கேரல் சொதி என்றாலே அது ஒரு தனி சுவையா தான் இருக்கும். கட் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. ஆனா 2 ஷோல்டரும் சரி, மீன் கொஞ்சம் தான், இதை கிளீன் பண்றதுக்குள்ள சரி கை. இப்ப சரி, இப்ப நாங்கள் மண் குடத்தால தண்ணி எடுத்து ஊத்துவோம். இந்த வயிற்றுக்குள்ள வடிவா கிளீன் பண்ணணும். சரி, 2-3 தரம் வடிவா என்ன சொல்லணும்னு சொன்னா, தண்ணியில வடிவா கழுவணும். வடிவா கழுவி எடுத்துட்டேன். மாங்காய் கிளீன் பண்ணி எடுப்போம். மாங்காய் வெட்டுவோம். இதெல்லாம் நான் கழுவிட்டேன். மாங்காய் இதை நான் தோலை சீவிட்டு அப்புறம் ஒருக்கா கழுவிட்டு எடுக்க. சரி, மழை நேரம் மாங்காய் வெட்டி உப்பு தூளெல்லாம் போட்டு சாப்பிட வேணும். புல்லா வெட்ட வேண்டாம், நரவாசி இப்பெல்லாம் கூட எங்களுக்கு நரவாசி வெட்டுங்க, அப்புறம் நாங்கள் புத்தூர் போட்டு சாப்பிடலாம். இப்பெல்லாம் காணும், இப்பெல்லாம் வெட்டி மேலே கழுவுங்க, அதுக்கு போடுங்க வெட்டி. சரியான கஷ்டமா இருக்கு மாங்காய். அந்த மாங்காய் அப்படித்தான். ஐயோ, பாருங்க பாருங்க, இன்னைக்கு மாங்காய் படுத்திட்டு என்ன காரணம் படுத்தி எடுத்துட்டு பாருங்க. ஒரு மாங்காய் வெட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படினா நாங்கள் எவ்வளவு வேலையை செய்து முடிக்கிறோம். என்ன உறவுல வெட்டுங்க வெட்டுங்க மாங்காய. இங்க பாருங்க, மாங்காய் சாப்பிட எனக்கு மட்டும் தாங்க. மாங்காய் கறிக்க தோலோட தான் போடுறேன் நிறைய பேர், அது நல்லா இருக்கும். இந்த மாங்காய் சரியான பால், தோல் சீவினா உள்ள நிறைய பால். அதனாலதான் நான் என்ன செய்தேன், தோலை கட் பண்ணிட்டு எடுத்தேன். பேர் நீங்க என்ன மாங்காய் கேட்கலாம்.
எங்களுக்கு பேர் தெரியா உண்மையாவே. ஓகே உறவுகளே, நாங்கள் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே எங்களோட ஸ்டைலில் நாங்கள் எங்களோட வீட்டில் எப்படி சமைக்கிறாங்கன்றதான் போடுறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சமைப்பீங்க. நாங்கள் இப்படி தான். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், சொதிக்கு 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதுக்க விட்டுட்டு, இது 1வது பால், இது 2வது பால். இப்போ 2 பாலையும் விட்டாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன், இங்கே பாருங்க, எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் இதுக்கு போட போகிறேன். நான் என்ன செய்ய பண்ணுறதுக்கு இந்த மாங்காயை போட்டு அப்படியே உள்ளி நிறைய 2 உள்ளி போட்டேன். 2 உள்ளி போட்டால் காணும். வெங்காயம், மற்றது பச்சை மிளகா. நான் கொஞ்சம் பச்சை மிளகா கூட எடுத்திருக்கேன். அப்போ தேசி புளி விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இதோட கருவேப்பிலை. சரி ராஜி, இப்போ நான் என்ன செய்ய போறேன், உப்பு போட போகிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாமே பாலுக்குள்ளே போட்டுட்டேன், உப்பும் போட்டுட்டேன். இதை நல்லபடியாக அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் கொதிக்க வைப்போம். மூடி அவிய விட போகிறேன். கொதிக்க வச்சுட்டேன். ஆனால் சொதியில் இன்னொரு விளையாட்டுன்னு சொன்னால், அந்த பால் திரைய விடக்கூடாது. திரைய விட்டால் அப்புறம் சொதியே சுவையாக இருக்காது. அதனால இவரை அடிக்கடி நாங்கள் திறந்து பார்க்க வேணும். பார்த்து கிளறி விட்டு கொண்டிருக்கணும். என்ன தெரியக்கூடாதല്ലോ. அப்போ நல்லா இப்போ கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, கொதிச்சு வாரார். இந்த பாருங்க, திரையிற பிள்ளார் இருந்தா பொங்கி கொண்டு வரையிடும் பாருங்க. அப்படியே திரைய விடாம இந்த மாதிரி வடிவா கிளறணும். திரைஞ்சிச்சுன்னா பால் கட்டி மாதிரி வெளியில வந்துச்சுன்னா சொதி சுவையாவே இருக்காது. பண்ணியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அவர் நல்லா கொதிச்சுட்டார். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இவரை போடுவோம். இந்த குட்டி இறை போடுவோம் இதுக்குள்ள. ரைட், இப்போ அவரெல்லாம் போட்டாச்சு. இப்படியே நல்லா கொதிச்சு, நல்லா அந்த குமிழ் வந்து கொதிச்சு அவியற அளவுக்கு விடணும். இப்படியே மூடி விடுவோம். மழை வந்துட்டது. நாங்க மழை காலத்துல வீடியோ எடுக்கிறோம். ஆனா நாங்க வீடியோ எடுக்க அந்த மழை நிக்கிற கேப்புக்கு வந்துருவோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனா வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க மழை வந்துடும். அவ்வளோத்துக்கு மழை எங்களை ஆசீர்வதிக்குது வீடியோ எடுங்கன்னு சொல்லி. ஓகே உறவுகளே, சொதி எல்லாம் நல்ல வடிவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இதை ரக்கி தேசி புளி விடணும். மாங்காய் போட்டிருக்கேன். ஆனாலும் சொதிக்கு எப்பவுமே நீங்க தேசி புளி விட்டு சாப்பிட்டு பாருங்க. அது என்னன்னு சொல்றது, வேற லெவல் சுவையா இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, மாங்காய் போட்டதுனால கொஞ்சம் தேசி புளி தான் விட போறேன். வடிவா இவரை கிளறி விடுவோம். நீ சாப்பிட முடியாது. இனி நாங்க என்ன செய்ய போறோம், புட்டோட இதை சாப்பிட போறோம். ஓகே உறவுகளே, என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வெளியில சாப்பிடலாது. ஏன்னா சித்தியான மழை, அதை விட இடிட்டு. அப்ப நான் என்ன செஞ்சு பாருங்க, புட்டெல்லாம் படி அவிச்சு எங்களோட வீட்டுக்குள்ளதான் இருந்து நாங்க என்ன செய்ய முடியும்னா பாருங்க, சாப்பிட போறோம். புட்டை கொண்டாங்க, இது பாருங்க புட்டை. இந்த ஒரு புடியொன்னா புடிக்க போறோமே. முதல் முட்டு சரியோ, ரச்சிக்கறி பாருங்க, ரச்சிக்கறி. மற்றது வந்து நண்டு பொரியல், மற்றது சூட மீன் பொரியல், மற்றது வந்து இறைச்சி பொரியல். மழை பெய்யுற சத்தம் கேட்கும் முறையோட தகரத்துல வந்து சமாளிச்சு பாருங்க. மற்றது வந்து இறால் பொரியல். ஒரு புதியொன்னா பிடிப்போம். முதல் புட்டை பாருங்க, நல்ல சுடுவது புட்டு, சுடத்துல அவிச்சது. அதோட இப்ப என்ன செய்ய போறோம், சுதியை சரிக்க போறோமே.
மீன் எடுத்து போடுங்க. Right. Right. இந்தால இருக்கட்டும். அருமை அருமை, நல்ல அருமையா இருக்கு. மனைவியின் ஹைப்பாக்குவோம் தான். நல்ல சுவையா இருக்கான்னு சொன்னா இந்த சமைச்சு தந்திருக்கிறா. அதோட கொதிக்கணும். கேரட் மீன் வந்து இன்னும் நல்ல சூப்பரா இருக்கு. நல்ல அருமையா இருக்கு உறவுகளே. இந்த குடும்பமா என்ன செய்ய முடியுதுன்னா விருந்த சாப்பிடும் மாதிரி நல்ல அருமையா சாப்பாடு ஒதுக்குவோம். இப்ப நிசா என்ன செய்ய போறான்னு சொன்னா எனக்கு தீர்த்து போறாங்க. இல்ல நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொன்னது உண்மையா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? என்ன உண்மையாவே வீடியோக்கு சொல்லல, சூப்பரா இருக்கு சாப்பாடு. சொதி புட்டு வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் கேரல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுல இந்த தேசி புளி புட்டுருக்க இன்னும் நல்லா இருக்கு சொதி. என்ன நல்ல வாழையில போட்டு வெளியா நாங்க எடுக்க ட்ரை பண்ணினாங்க. சித்தியான மழை விட்டுட்டு அதை விட உங்களுக்கு வந்து ஓரளவு சமாளிச்சு பாருங்க. என்ன செய்யற லைட்லாம் போட்டு எடுக்கலாம். சரி பிள்ளை ஆகணுங்க, பெருசா ஆகணுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சரி இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தீர்த்து வடி உங்களுக்கு இறாலை வச்சு ரால் எங்களுக்கு ரால் வச்சாதான் சாப்பாடு இன்னும் சுவையா இருக்குமே இது. எங்கட கையால கொடுத்தா அது ஒரு தனி ஜுவதார் உறவுகளே. நல்ல சுவையா இருக்கு சாப்பாடு. இந்த அருமையான சாப்பாடு. நினைக்கிறேன் வீடியோக்காக நாங்க தீர்த்து சாப்பிட்டு விளையாடுறோம் அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒரு காலம் இல்ல. நாங்க வந்து எப்பவுமே சாப்பிடக்கு என்ன செய்வோம் நாங்க இப்படிதான். அவ சில இடத்துல சிவா தீர்த்திடுவா, நான் சில நேரம் தீர்த்திடுவேன். அதோட இவர் என்ன செய்யறாரு அப்பா வந்து தீர்த்துவாரு. என்ன இது இப்படிதான் நாங்கள் நினைவு கூட அந்த புதுசா நாங்க வீடியோக்காக அப்படி செய்யறோம். வந்து அதுல ஒரு சந்தோஷம், அது ஒரு புரியுமான ஒரு அன்பு இருக்கு. என்னங்க கிடைக்கிற நேரத்தை சந்தோஷமா கொண்டு போகணும். நீங்களும் என்ன சொல்லணும்னு சொன்னா சந்தோஷமா இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க உறவுகளே, நல்லதை சாப்பிடுங்க. தொடர்ந்து எங்களை வீடியோவை பாருங்க. தொடர்ந்து மறக்காம என்ன செய்யுங்க, எங்களை சேனலை அங்க பாத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். பாய் உறவுகளே. பாய்.